பிரைஸ் தி லார்ட். இன்றைய பலப்படுத்தும் வார்த்தை எரேமியா 20வது அதிகாரம் 13வது வசனம். ஜெரேமியா சாப்டர் 20 verse 13. அவர் எளியவனுடைய ஆத்துமாவை பொல்லாதவர்களின் கைக்கு தப்புவிக்கிறார். He rescues the life of the needy from the hands of evildoers. இன்றைக்கு வேத வசனத்தின் மூலமாக இயேசு உங்களை பார்த்து சொல்லுகிறார், உங்களுடைய ஆத்துமாவை பொல்லாதவர்களின் கைக்கு நீங்களாக்கி அவர் உங்களை பாதுகாப்பேன் என்று வாக்கு பண்ணுகிறார். ஹல்லேலூயா. இயேசு உங்களை அதிகமாக நேசிக்கிறார். அதனால இந்த பொல்லாதவர்களின் கைக்கு உங்களை தப்புவித்து உங்களை பாதுகாத்து நேர்த்தியான பாதையில உங்களை வழி நடத்துகிறார். இந்த பொல்லாதவர்கள் அப்படின்னா யார் அப்படின்னா, நீங்க தேவ திட்டத்தின்படி நீங்க வாழக்கூடாது, உங்களை அழிக்கணும்னு சொல்லி நினைத்து பிசாசானவன் பலவிதமான மனுஷர்களை பயன்படுத்தி கர்த்தருக்கு பிரியமாக நீங்க வாழக்கூடாது, கர்த்தரை விட்டு நீங்க விலகி போகணும், நீங்க கர்த்தருக்காக வாழக்கூடாதுன்னு சொல்லி பொல்லாத காரியங்களை செய்து உங்களை கர்த்தரிடத்துல இருந்து பிரிக்க பல திட்டங்களை செய்வான். கர்த்தரோ அவர் இந்த பொல்லாதவர்களின் கைக்கு உங்களை நீங்களாக்கி உங்களை தப்புவித்து உங்களை பாதுகாத்து அவருடைய பிரசன்னத்துக்குள்ள உங்களை எப்பொழுதும் வைத்து உங்களை சந்தோஷமாக வாழ வைக்கிற தேவனாக இருக்கிறார். இன்றைக்கு நீங்க ஒரு காரியத்தை நீங்க புரிந்து கொள்ளணும். பொல்லாதவர்கள், நீங்க தேவ திட்டத்தின்படி வாழக்கூடாது, கர்த்தருக்கு பிரியமாக நீங்க வாழக்கூடாது, கர்த்தர் உங்களுக்கு சொல்லியிருக்கிறபடி நீங்க செய்யக்கூடாது, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு நீங்க போகக்கூடாது, நீங்க பரிசுத்தமாக வாழக்கூடாது, இல்லை நீங்க கர்த்தருக்காக நீங்க ஊழியம் செய்யக்கூடாது. இப்படி நிறைய காரியங்கள், பொல்லாத எண்ணம் கொண்ட நிறைய பேர் உங்களை சுற்றி இருப்பார்கள். நீங்க தான் ஜாக்கிரதையாக இருக்கணும். இந்த மனுஷங்க இந்த மாதிரி ஒரு காரியம் செய்யறாங்க, அது நிமித்தமாக நான் தேவ திட்டத்தை விட்டு நான் விலகி போகிறேன், என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் நிமித்தமாக நான் தேவனுடைய திட்டத்தை விட்டு நான் விலகி போகிறேன் அப்படின்னு சொல்லி நீங்க தான் அந்த காரியத்தை புரிந்து கொண்டு நீங்க கர்த்தரிடத்துல வந்து காத்திருந்து ஜெபிக்கிறவர்களாக மாறணும். இன்றைக்கு இயேசு உங்ககிட்ட அதை தான் எதிர்பார்க்கிறார். என் பிள்ளைங்க என்னிடத்துல வந்து காத்திருந்து ஜெபிக்கணும். அப்ப இந்த நாள்ல அர்ப்பணிங்க, ஏசப்பா கிட்ட உங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணிங்க, கர்த்தருடைய சமூகத்துல போய் காத்திருந்து ஜெபிக்க உங்களை அர்ப்பணிங்க. நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில எல்லா பொல்லாத எண்ணம் கொண்ட எல்லா மனுஷங்களுடைய கரத்துல இருந்து கர்த்தர் உங்களை நீங்களாக்கி உங்களை தப்புவித்து அவர் உங்களை பாதுகாத்து வழி நடத்துவார். நாம் எல்லாரும் ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஏசப்பா, பிள்ளைங்க இந்த நாளில் தங்களை அர்ப்பணிக்கிறாங்க, உங்களுடைய சமூகத்தில் ஆண்டவரை காத்திருந்து ஜெபிக்க இந்த நாளில் தங்களை அர்ப்பணிக்கிறாங்கப்பா. இயேசுவே, உங்களுடைய பிரசனத்தினால நீங்க நிரப்புங்க, பிள்ளைங்களோட நீங்க இடைப்படுங்க. பிள்ளைங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே பெரிய திட்டம் வச்சிருக்கிறீங்க. ஆண்டவரே ஏசப்பா, தப்பித்து கொள்ள பிள்ளைங்களுக்கு ஆண்டவரே ஏசப்பா பாதையை காட்டுங்க. ஆண்டவரே பலனை கொடுங்க. நீங்க மாத்திரம் மகிமைப்படுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். ஏசப்பா உங்களுக்கு ஒரு உயர்ந்த நோக்கத்தை வைத்திருக்கிறார். அவர் ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார். அவருடைய திட்டத்தின்படி வாழ நீங்க உங்களை அர்ப்பணிச்சு பாருங்க. உங்களுடைய வாழ்க்கையில ஏசப்பா உங்களை கொண்டு செய்கிற காரியங்கள் பயங்கரமா இருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.